Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்தால் பார்க்க போகிறோம். நல்லா மொருன்ட்டு நம்ம அதில் போட்ட மசாலா எதுவுமே கொஞ்சம் கூட எண்ணெயில் உதிராமல் நல்லா டேஸ்ட்டான மசாலா போட்டு மேரினேஷன் பண்ணி தான் இந்த மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எந்த மீனில் நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மீனை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மீனை வந்து நம்ம மேரினேஷன் பண்ணோம். அதுக்காக நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அரைச்சி வச்ச இந்த மசாலாவை போட்டுக்கலாம். கூடவே மிளகாய்த்தூள், நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கலருக்காக தான் நான் போடுறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட் இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ரீஃபைண்ட் ஆயில், அது போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம மீன் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக மீன் குழம்பும் செய்வோம். அப்போது நம்ம மீன் குழம்பு செய்யும்போது புளி தண்ணி கரைச்சி வச்சுருப்போம்ல, அது வந்து கொஞ்சமாக இதுக்கும் சேர்த்து எடுத்துக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியை பொறுத்தவரைக்கும் ஒரே டைமாக மொத்தமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப லிக்விட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மசாலா அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. இந்த மசாலாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அந்த மீன் கூட மசாலா வந்து ஒட்டாது. ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லா மீனும் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மீன், அது எல்லாத்தையும் போட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மசாலா வந்து இந்த மீனோட எல்லா சைடும் நல்லா கோட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் சேம் இதே ஃபிஷ் ஃப்ரை நான் போட்டிருக்கேன். பட் அதில் இந்த மிளகாய் தூள்லாம் நான் சேர்த்துருக்க மாட்டேன். க்ரீன் மசாலா மாதிரி இருக்கும். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த மேரினேஷன் பண்ண மீனை ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே வைங்க. அப்படி உங்ககிட்ட டைம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் கழித்து இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். தவாவில் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் இந்த மசாலா போட்ட மீனை ஒன் பை ஒன்னாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சில பேர் மீனை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க, சில பேர் டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிங்க. நான் எப்போவுமே மீனை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். ஸோ ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிறேன். ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக வந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வெளிய நல்லா கிரிஸ்பியாவும், சேம் டைம் உள்ள நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரை பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனை வரும். நார்மலா ஃபிஷ் ஃப்ரை பண்றத விட இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சூப்பரான வாசனை வரும். சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டியா இருக்கும். மீன் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த மெத்தட்ல ஃப்ரை பண்ணி குடுத்து பாருங்க. ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணீங்கன்னா, இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.